ஏறும்போது சிறப்பான சம்பவம் உண்டு. ஏன் முழுக்க முடியாது? நாள் போயிடலாம். நீங்கள் மூவ் பண்ணுங்க, பொறுமையாக மூவ் பண்ணுங்க. நான் அப்படியே க்ளவ் போட்டு வரேன். பா என்ன பிளேஸரா, சும்மா பச்சை பசேல்னு தக 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 தகன்னு மின்னுது அந்த நேச்சரு. ஓகே, நம்ம விளாக் ஆரம்பிப்போம் முதல்ல, அதுக்கப்புறம் மற்ற கதையெல்லாம் பேசுவோம். ஆல்மோஸ்ட் ஒரு 10 டேக்குக்கு மேலே எடுத்துகிட்ட மக்களே. பட் இன்னும் வந்து நான் ப்ராப்பராக விளாக் ஆரம்பிக்கவே இல்லை. அதுதான் மறுக்க முடியாத உண்மை. இவ்வளோ வளருது. ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு த சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். ஆஃப்டர் லாங் டைம், ஒரு 8 மாதத்துக்கு அப்புறம் இன்றைக்கி தான் ஒரு சின்ன ரைட் பிளான் பண்ணியிருக்கிறேன். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா கள்ளக்குறிச்சி வந்திருக்கோம். கள்ளக்குறிச்சிலேருந்து எங்கே எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா வெள்ளிமலை தான் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். நான் எப்பயுமே இயர்லி ஒன்ஸ் நான் கள்ளக்குறிச்சி வருவேன். என் ஃப்ரெண்டை மீட் பண்ணேன். பட் லாஸ்ட் இயர் வர முடியல. நம்ம லடாக் போயிட்டு வந்ததுக்கப்புறம் ஏகப்பட்ட கமிட்மெண்ட்ஸ். நான் லாஸ்ட்டு அந்த கேரளா மூணார் வீடியோலேயே நிறைய சொல்லியிருப்பேன். நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்குது, இதுக்கப்புறம் எப்போ ட்ராவல் பண்ண முடியும்னு தெரியல அப்படின்னு. ரைட் பண்ணியுமே ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ அதனால் ஃபைனலி டாமை ரெடி பண்ணிவிட்டு கொஞ்சம் லைட்டாக வளருவேன் மக்களே. என்ன பேசுகிறது, என்ன சொல்கிறது, மைண்ட் அப்படியே பிளாங்காக இருக்குது. அதுவும் இல்லாமல் ரொம்ப நாளைக்கு அப்புறம் டாமை ரெடி பண்ணதுக்கு அதுக்கும் கையெல்லாம் பரபரன்னு இருக்குது. நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கை நோட்டிஃபிகேஷன் தட்டி விட்ருங்க. வீடியோ பிடிச்சி மறக்காம ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். ஆல்மோஸ்ட் ஒரு 1.5 years பிஃபோர் இருக்கும்னு நினைக்கிறேன். நான் லாஸ்ட் டைம் வெள்ளிமலை வந்து ஒரு சில பிளேசஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருப்போம், ஃபால்ஸ்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருப்போம். அந்த வீடியோ ஆல்மோஸ்ட் ஒரு 2-3 monthsக்கு அப்புறம் ஒரு நல்ல ரீச்னா அப்படியே லேக்ஸ் கணக்கில் வியூஸ் போச்சுன்னு சொல்ல முடியாது. பட் நார்மலாக நம்ம சேனலில் போகிறத விட கொஞ்சம் கூடுதலாக போச்சு. அதில் நிறைய பேர் லொக்கேஷன் எங்கே இருக்குலாம் மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் இன்றைக்கி இந்த வெள்ளிமலையில் எங்கே எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோன்னு தெரியல. என் ஃப்ரெண்டு தான் கூப்பிட்டு போவான். ஏன்னா லாஸ்ட் டைமாக அவன் தான் கூப்பிட்டு போனான். ரைட் பண்ணும்போது ரைடிங் கியர்ஸ் இல்லாமல் ரைட் பண்ணாதீங்க, ஹெல்மெட்டை கம்பல்சரியாக வேர் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி ஹில் ஸ்டேஷன் போகும்போது பிளைண்ட் கர்வ்ஸ்லாம் ஹார்ன் அடிங்க, ஸ்லோவாக போங்க, கார்னரிங்லாம் அவாய்ட் பண்ணுறங்க. வீலி பண்ணுறது, கார்னரிங் பண்ணுறது, ஓவர் ஸ்பீடிங் பண்ணுறது, அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறங்க. சேஃபாக ரைட் பண்ணுங்கள், நிறைய ட்ராவல் பண்ணுங்கள், நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள், நிறைய மெமரிஸ் சேவ் பண்ணுங்கள் மக்களே. நிறைய ஹாப்பியாக இருங்க. கள்ளக்குறிச்சி வந்தீங்கன்னா மறக்காமல் இந்த இடத்த ட்ரை பண்ணி பாருங்கள். சீரியஸ்லி அல்டிமேட்டாக இருக்கும் மக்களே. ஒன் ஆஃப் த பியூட்டிஃபுல் ஜெம். நம்ம மேகமலை போனால் எப்படி இருக்குமோ லிட்ரலாக அதே மாதிரி தான். ஒரு நல்ல வெதர் கண்டிஷனில் வந்தீங்க, அந்த நவம்பர், டிசம்பர், ஜனவரிலாம் வந்தீங்க அப்படின்னா சீரியஸ்லி சூப்பராக இருக்கும். அங்கேயாச்சும் தங்கிறதுக்கு ஏதாவது ரெசார்ட் உங்களுக்கு அங்கங்கே தென்படலாம் மேகமலையில். இப்போது டி எஸ்டேட்டில் அங்கங்கே வாடகை விடுறாங்க, கவர்மெண்ட் குவார்ட்டர்ஸுமே இருக்குது. பட் இங்கே அப்படிலாம் கூட எதுவுமே இருக்காது, பெருசாக கடைங்களே இருக்காது, சாப்பிட பெருசாக எதுவும் கிடைக்காது. எனக்கு தெரிஞ்சு 1-2 கடை தான் இருக்குது, அந்த வெள்ளிமலையில் தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன், அந்த பெரிய அந்த இடத்துல மட்டும். அதை தாண்டி வேறு எந்த வில்லேஜ்குள்ளே போனாலும் எங்கேயுமே எதுவுமே பெருசாக கிடைக்காது. ஆல்மோஸ்ட் நம்ம இப்படி ஏறி சுற்றி இந்த மலையிலேருந்து அப்படியே எல்லா மலையும் சுற்றி கவர் பண்ணிட்டு தான் போவோம். ஆல்மோஸ்ட் இங்கேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 40 கிலோமீட்டர் தான் திருவண்ணாமலை. அப்படியே இறங்கி அந்த மலையை ஏறிடலாம் வேணும்னா. கள்ளக்குறிச்சி வந்தீங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வெள்ளிமலையை எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்கள். அவ்வளோ இடம் இருக்குது மக்களே, சீரியஸாக. அப்படியே ஃபுல்லாக அப்படியே காடு. இந்த ட்ரக்கிங் பண்ணுறவங்களுக்கு பிடிக்கும், காட்டுக்குள்ளே ட்ராவல் பண்ணுறதுலாம் பிடிக்கும் அப்படின்னா உங்களுக்கு ஒரு அல்டிமேட்டான பிளேஸ் தான் இந்த வெள்ளிமலை. சீரியஸ்லி அவ்வளோ ஸ்பாட் இருக்குது. நான் ஒரு 4-5 வருஷமாக லிட்ரலி 2019 வந்துட்டுருக்கிறேன். நான் அப்போலாம் வந்து யூடியூப் சேனல்லாம் வச்சிடல, உங்களுக்கே தெரியும். நம்ம இப்போ தான் ரீசெண்டாக ஸ்டார்ட் பண்ணோம். அப்போலாம் பார்த்திங்கன்னா ஒரு வாட்டி வரும்போதும் ஒரு புது ஸ்பாட்டுக்கு கூப்பிட்டு போவான். அவ்வளோ இடம் இருக்குது. இங்கே ஒரு மேகமலை இருக்குது. மேகம் ஃபால்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே மேகத்துலேருந்து கொட்டுற மாதிரி இருக்கும். அவ்வளோ ஹைட்லேருந்து ஃபால்ஸ் கொட்டும். லிட்டரலாக ஆல்மோஸ்ட் ஒரு 7 கிலோமீட்டர்ஸ் ட்ரக் அதுக்கு. அல்டிமேட்டாக இருக்கும் மக்களே. ஆனால் நொந்துட்டேன் ஃபஸ்ட் டைம் போகும்போது. அந்த மாதிரி நிறைய ஸ்பாட் இருக்குது. ஸோ இன்றைக்கி அடிக்கிற வெயிலுக்கு எங்கே எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும்னு தெரில. சேராப்பட்டு அப்படின்ற ஒரு ஸ்பாட்டுக்கு தான் போகிறோம். ஏன்னா லாஸ்ட் டைம் போன ஸ்பாட்டுக்கு வந்து ஆல்ரெடி போயிட்டோம்ல, ஆல்ரெடி லொக்கேஷன்லாம் நிறைய பேருக்கு தெரியும். ஆல்மோஸ்ட் 15+ கிலோமீட்டர்ஸ் சேராப்பட்டில் இருக்கிற ஃபால்ஸ்க்கு. ஸோ அதுதான் கூட்டு போயிட்டுருக்காப்புல. லாஸ்ட் டைம் அதுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியாமல் நேராக நம்ம வந்து கள்ளக்குறிச்சிக்கு ரிட்டர்ன் போயிட்டுருப்போம். பயங்கரமாக மழை பெஞ்சதுனால மேக்ஸிமம் இன்னொரு 1/2 hourக்குள்ளே போனால் தான் நம்ம அதை பார்த்துட்டு ஒரு இருட்டுறதுக்குள்ளே ரிட்டர்ன் கிளம்பிடணும். ஸோ போகிற வழியில் லைட்லாம் இருக்காது, நம்மளுக்கு அன்சேஃப். ஈவினிங் லேட் நைட்டில் நம்ம ரொம்ப இருட்டாயிருச்சு
ஆயிடுச்சுன்னா வந்து ட்ரைவ் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். ஆனால் லடாக்லேயே லைட் இல்லாமல் நைட்டு 12 மணிக்கெலாம் சர்ச்சு போன நேரங்கள் காலங்கள்லாம் உண்டு. பட் இருந்தாலும் சொல்கிறேன், நம்ம சேஃப்டி தான் மஸ்ட்டு. ஸோ அதனால் சேஃபாக ட்ராவல் பண்ணுங்கள். இந்த ரைடு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வாகமான் டு மூணார் போன ஒரு ரூட்டு லிட்ரலாக அதே மாதிரி ஒரு பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸ் மக்களே. ஃபாரஸ்ட்டுக்குள்ளே, இந்த ஹில் ஸ்டேஷனுக்குள்ளே, திக் ஃபாரஸ்ட்டில் சூப்பராக இருக்குது. அங்கங்கே குட்டி குட்டி கிராமம், ஃபுல்லாக மலைக்குன்றுகள், ஃபுல்லாக ஹில் ஸ்டேஷனில் செம்மையாக இருக்குது. போகிற வழி எல்லாமே பியூட்டிஃபுல்லாக இருக்கும் மக்களே, சீரியஸ்லி. அப்படியே காலையில் கிளம்புனீங்க அப்படின்னா அப்படியே பீஸ்ஃபுல்லாக அப்படியே ஸ்லோவாக ஒரு ரைடு அப்படியே எடுத்துகிட்டு லஞ்சு கட்டிட்டு, இல்லை ஏன்னா இங்கே லஞ்ச் வந்து ஒரு சில அந்த வெள்ளிமலையில் மட்டும் தான் கிடைக்கும், வேறு எங்கேயுமே லஞ்ச் கிடைக்காது. ஸோ அங்கே சாப்பிட்டுட்டு இல்லை லஞ்ச் கட்டு வந்து அழகாக சாப்பிட்டுட்டு போகிற வழி அழகாக எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு நின்று ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸோடு என்ஜாய் பண்ணிவிட்டு செம்மையாக போகலாம். அவ்வளோ பியூட்டிஃபுல்லான ஒரு ஹிடன் ஜெம். சீரியஸ், நம்ம லொக்கேஷன் போயிட்டு கண்டினியூ பண்ணுவோம். ஆனால் எனக்கு கேமரா ஆஃப் பண்ண மனசே வரல. ரொம்ப நாளைக்கு அப்புறம், லிட்டரலாக 8 monthsக்கு மேலே ஆயிடுச்சு நான் கேமரா எடுத்து ஆன் பண்ணி இந்த vlog பண்ணிலாம். எனக்கு அப்படியே கேமரா எடுத்து மவுண்ட் பண்ணும்போதே காலையில் அப்படியே கண்ணெல்லாம் கலங்குது, அந்த ரைடிங் கியர்ஸை எடுத்து மாட்டும் போது. ஏன்னா இதெல்லாம் நான் விட்டுறவே கூடாது அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். ஸோ என்ன நடந்தாலும் எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் மந்த்லி ஒரு ரைடாவது எப்படியாவது போயிடணும் அப்படின்லாம் நினச்சிட்டு இருந்தேன். பட் ஆனால் ஒரு 8 months கேப், அப்படியே ஒரு பெரிய லாங் கேப் இது. பார்ப்போம், ஏதாவது நல்லது நடக்கும்னு பார்க்குறேன். அது மட்டும்தான் நடக்க மாட்டேங்குது, மற்ற எல்லாமே நடக்குது. என்ன பண்ணுறது, எப்பயாவது அடி வாங்கினா பரவாயில்ல, அடி மட்டுமே வாழ்க்கையில் அடி மட்டுமே வாங்கிட்டு இருக்கோம். என்ன சொல்கிறது, ஓகே, என்றைக்காவது ஒரு நாள் மாறும். சிறுக்கல்லூர் வழியாக லெஃப்ட்டு. இதுவாது கரெக்டான ரூட்டாக இருக்கணும்னு வேண்டிக்கிறேன். இதுதான் அந்த பக்கம் போகுது. இந்த ரூட்டு தானா? கன்ஃபார்மா? ஓகே, இந்த ரூட்டு தானா? சிறுக்கானூர் வழியாக இறங்கி அப்படியே கீழே போனீங்கன்னா ஸ்பாட்டு வரும்னு நினைக்கிறேன். ஆமாம், இங்கே தான் குளித்தோம். போ ஸ்பாட்டுக்கு போ, நேராக போ. லாஸ்ட் டைம் தண்ணி நல்லா வந்துச்சு. லாஸ்ட் டைம் இங்கே நிப்பாட்டிட்டு அந்த ஃபால்ஸ்லேயே குளித்தோம். அந்த ஓடை, அந்த பக்கம் ஓடை, இந்த பக்கம் ஃபால்ஸ். ஸ்பாட்டு கரெக்டாக வந்துட்டாச்சு போல் லொக்கேஷனுக்கு. இதுவா தலைவரே? கிட்டவா தூரமா? வண்டி சேஃபாக இருக்கும்ல? ஈஸியாக யாரும் வரமாட்டாங்க. ஒன்றும் பிரச்சனை வீடியோ தெரியுறேண்ணா, நான் நல்லா தெரியுறேண்ணா. ஆல்மோஸ்ட் ரூட்டு கூட ஓகே தான், நடந்து போகிற ரூட்டு தெரியுது. ரூட்டு தெரியலனா தான் நம்மளுக்கு பிரச்சனை. நான் எங்கேயா போயிட போகிறேன். கேமரா பார்த்துன்னு அதை அப்படியே பிடிச்சிட்டு வா. இறங்குறதுலாம் ஈஸியாக தான் இருக்குது, பட் எனக்கு ஏறுறது தான் கொஞ்சம் ரொம்ப ரிஸ்க்காக இருக்குது. மூச்சு வாங்குது. பரவாயில்லையா? இதுலையா இல்லை இதுலையா? இதுவாப்பா? ஓகே. எங்கே இன்னொருத்தர் சைலண்டாக வர்றாரு? லாக் எடுக்கலையா கோபால்? அப்புறம் என்ன கேமரா வச்சு என்ன பண்ணிட்டு வர? உள்ளே வச்சிட்டியா? நல்ல விஷயம். எந்தலேருந்து கட் பண்ணி போட்டுப்பியா? நான் ஃபுட்டேஜே தரமாட்டேனே. ஃபைனல் ஃபுட்டேஜ் நான் தரமாட்டேனே. பாருங்கள், சத்தம் வருது, ஃபால்ஸ் சத்தம் வருது. வண்டி சேஃபாக இருந்தால் சந்தோஷம், வேறு எதுவும் வேணாம். உள்ளே ஒரு 3 பேர் போயிருக்காங்கப்பா வண்டி எடுத்துக்கின்னு. 2 தேடி வந்துட போகிறாங்க யாராச்சும். இறங்குறதுலாம் ஈஸி தான், பட் ரிட்டர்ன் ஏறுறது ரொம்ப ரிஸ்க். சூப்பர். இதில் தான் தண்ணி போச்சுன்னா பயங்கரமாக இருக்கும் போல் மக்களே. இவருங்க இப்படி தான் ட்ரக் பண்ணி போனோம். அன்சேஃபு, சேஃப்டி இல்லை. அதனால் வந்தீங்கன்னா பார்த்து உஷாராக இறங்கி நடந்து போங்க. ஓ, அப்படி இறங்கிட்டீங்களா? ஏறும்போது சிறப்பான சம்பவம் உண்டு. ஃபால்ஸ் ஆனால் அருமையாக இருக்குது பார்க்க. ஆல்மோஸ்ட்
ரீச் ஆகிட்டோம். ஃபேமிலிக்கெலாம் சஜஸ்ட் பண்ணவே மாட்டேன். இந்த ட்ரக்கிங் பண்ணுறவங்கலாம் தரமான ஸ்பாட்டு. ரொம்ப தூரம்னு சொல்ல முடியாது, பட் இறங்குறது ரொம்ப நெட்டாக இறங்குற மாதிரி இருக்கும். வலிக்கு விட்டுதுன்னா மொத்தமாக இங்கே வருங்க எப்படி இருக்குது. ஐயா முள்கொம்பு, ஐயா அது முள்கொம்பு, அது மான் கொம்பு இனிமேல் தான் வரும். என் கேப்பெல்லாம் பிடிங்கின்னு போகுது முள். எப்பா நிறைய பேர் வந்திருக்காங்க பாருங்க, எவ்வளோ பாட்டில் போட்டு வச்சுருக்காங்க பாருங்க, வாட்டர் பாட்டில். எங்கள் ஆள் போயிட்டான், போய் நின்ட்டான் லொக்கேஷனில். மக்களே, அட்லாஸ்ட் ஃபைனலி டெஸ்டினேஷன் ரீச் ஆகிட்டோம். சரி, கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வரேன். ஃபஸ்ட் டைம் மேகமலை ட்ரெக் பண்ணுமே, வரும்போது எப்படி இருந்தது அந்த மாதிரி இருக்கு. எப்படி இருக்கு? ஓகேவா? நல்லா தண்ணி வந்ததுன்னா அந்த இடத்துலாம் வேறு லெவலில் இருக்கும். அட்லாஸ்ட் ஃபைனலி மான்கொம்பு ஃபால்ஸ் ரீச் ஆகிட்டோம். நாங்கள் தேடி வந்த மான்கொம்பு ஃபால்ஸ் இதுதான். குளிக்கலான்னு பார்த்தா முடியல. ஆல்மோஸ்ட் டைம் 6 மணி ஆகிடுச்சா. இதுக்கு மேலே குளிச்சுட்டு கிளம்பிங்கிறது பயங்கரமாக லேட் ஆகிரும். பட் தண்ணியும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தான் வருது. இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா சரியான தண்ணி வந்து சூப்பராக இருக்கும். சாப்பிட்டுக்கிட்டு குப்பையெல்லாம் போட்டு வச்சுருக்காங்க. ஸோ அட்லாஸ்ட் ஃபைனலி நான் பார்க்க வந்த மான்கொம்பு ஃபால்ஸ் இதுதான். தப்பாக வேறு எங்கேயோ ஒரு ஆஃப் ரோடிங் போயிட்டு அங்கேருந்து திரும்பி வந்து வண்டியை மேலே போட்டு அப்படியே இறங்கி வந்திருக்கோம். அது இறங்குறது கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். இது மேலே ஏறுறதான் இப்போ டாஸ்க்கு. என்ன கதி ஆக போகிறோன்னு தெரியல. எப்படியா அடித்து பிடிச்சி மேலே ஏறிட்டு நம்ம வ்ளாக் கண்டினியூ பண்ணுவோம் மக்களே. ஸோ ஒரு தரமான ஸ்பாட்டு தான். நாங்கள் கொஞ்சம் லேட்டாக வந்த காரணத்தினால் தண்ணியிலலாம் இறங்கி ஆட்டம் போட முடியல. இட்ஸ் ஓகே. இங்கே குப்பையை சாப்பிட்டு குப்பையெல்லாம் போட்டு நாசம் பண்ணி வச்சுருக்காங்க. சார் இந்த மாதிரி ஸ்பாட்டை கூட விட்டு வைக்க மாட்டுறாங்க. அட்லாஸ்ட் ஃபைனலி அங்கேருந்து கிளம்பியாச்சு மக்களே. மேலே ஏறும்போது பெண்டு நிமிந்துருச்சு. சுத்தமாக நடக்கவே முடியல. எல்லோரும் பயங்கர டீஹைட்ரேட் ஆகிட்டு சரியான தண்ணி தாகம். சுத்தமாக முடியல. அதுக்கப்புறம் எப்படா வந்து வண்டி எடுப்போன்றது. வண்டி எடுத்துகிட்டு வந்து மேலே ஏறினதும் வாட்டர் பாட்டில் வாங்கி தண்ணி குடிச்சிட்டு அப்படியே இப்போ இறங்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஆல்மோஸ்ட் டைம் 7 o'clock மக்களே. 7 o'clock ஆயிடுச்சு. கோப்ரோலையும் ஃபுல்லாக சார்ஜ் அவுட்டு சுத்தமாக. ஸோ அப்படியே இந்த டே இதோட என் பண்ணிவிட்டு நாளைக்கு அடுத்த ஒரு அழகான வீடியோவில் சந்திப்போம் மக்களே. நம்ம சேனலுக்கு புதுசாக நான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னோட இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். நிறைய ட்ராவல் பண்ணுங்கள், நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள், நிறைய மெமரிஸை சேவ் பண்ணுங்கள், நிறைய ஹாப்பியாக இருங்க. எங்கே ட்ராவல் பண்ணாலும் ரைடிங் கேர்ஸ் இல்லாமல் ட்ராவல் பண்ணாதீங்க. ஹெல்மெட் மஸ்ட்டு. ஓவர் ஸ்பீடிங் பண்ணாதீங்க, கார்னரிங் பண்ணாதீங்க. சேஃபாக ட்ராவல் பண்ணுங்கள். ஹாப்பியாக இருங்க மக்களே. பாய், டேக் கேர்.